ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜிகே ராஜேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி சயின்டிஸ்ட்டே அதிர வச்ச ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹியூமன் எவால்யூஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஹியூமன்னால் எல்லா இந்த இந்த அதாவது நல்லா படிக்கிறவங்க, இந்த சயின்டிஸ்ட் ஆகணும்னு யோசிக்கிறவங்க, அடுத்தோட சயின்ஸில் டேலண்ட் நிறையா இருக்கவங்களுக்கு இந்த ஹியூமன்னு கேட்டால் மட்டுமே அவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா? இந்த ஹியூமன் எப்படி உருவானாங்க, இந்த ஹியூமன் எப்படி வளர்ந்தாங்க, இந்த ஹியூமன் எதனால் வந்தாங்க, இதுதான் அவங்களுக்கு ஒரே குறிக்கோளாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போது அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களோட வீடியோவுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க கைஸ். அதான் இன்றைக்கி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோ. இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் போட்டு காட்டிடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்க கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நேராக வந்து சேர்ந்துடும். அதனால் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது யூனிசெல்லுலர் லைஃப். இப்போ யூனிசெல்லுலர் லைஃப்ங்கிறது இப்போது ஒரு செல்லில் இருந்து ஒரு உயிரினம் இருக்கும் தெரியுமா? அந்த உயிரினத்துக்கு பேர் தான் செல். இப்போ அந்த செல்லு எப்படி உருவாகுது அதை பற்றி தான் பார்க்கலாம். இப்போ இது பேர் புரோட்டோகல் செல் பார்த்துக்கோங்க. இப்போது இது ஒரு 1000 மைக்ரோமீட்டருக்கும் கீழே இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இது. அப்படி இருக்கிற இது இப்போ ஒரு இப்படி ஒரு ஃபார்முக்கு மாதிரி தான் ஈக்ளோலேலா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வைரஸ். அதுவும் இதை மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த வால் மாதிரி இருக்கிற தன்மையிலேருந்து ஒரு வாம் மாதிரி ஒன்று உருவாது. இப்போ இந்த வாமு அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒரு பாயில்டு எக்கு மாதிரி ஆயிடுது பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பாயில்டு எக்கு சிறுசாகி ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஆக்டோபஸ் விரிஞ்சி ஒரு பிளேட் மாதிரி ஆயிடுது. இதோட யூனிசெல்லுலர் லைஃப் முடிஞ்சிட்டு. இதை ஆரம்பித்து முடியறதுக்கு ஒரு 10 வருஷமாச்சு ஆச்சுங்க. அப்படியாச்சு. இப்போது வாங்க அனிமேலியாவுக்கு போகலாம். இப்போ நான் பிளேட்டுன்னு சொன்னேன் தெரியுமா? இப்போ அனிமேலியாங்கிறது நம்ம பாடியில் மல்டி செல்லுலரு. ஆனால் இந்த வைரஸுக்கெலாம் சிங்கிள் செல்லு தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுதான் யூனிசெல்லுலர், மல்டி செல்லுலர். இப்போது இந்த அனிமேலியா இப்போது இந்த பிளேட்டு மாதிரி இருந்தது ஒரு வாம் மாதிரி மாறுது. இப்போ இந்த வாம் விரிஞ்சி ஒரு ஸ்னேக் மாதிரி மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்னேக்கு எலக்ட்ரிக் ஈல் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் அதோட ஃப்யூச்சர்ஸை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது அதை பற்றி சொல்லுங்கள், அதோட ஃப்யூச்சரை சொல்லிடாதீங்க. சொல்லிட்டீங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனால். இப்போது இந்த எலக்ட்ரிக் ஈல் ஒரு ப்ரான் மாதிரி ஆகுது. ப்ரான்னா ஈரால் பார்த்துக்கோங்க. இப்போது இதோட அனிமேலியாவோட லைஃப் முடிஞ்சிருச்சு. இது நடக்கிறதுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு. அப்போது யூனிசெல்லுலரில் 10, அனிமேலியாவில் 10, மொத்தமாக 30 இயர்ஸ் ஆச்சு இந்த ரெண்டு லைஃப்பும் முடியறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது சோர்டடா இது இன்னொரு லைஃப் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ப்ரான்லேருந்து ஒரு ஃபிஷ் வருது. இப்போது அந்த ஃபிஷ்ஷு அதாவது ஒயிட் கலரில் ஒரு வாம் மாதிரி மாறிடுது பார்த்துக்கோங்க. இப்போ அந்த வாம் ஒரு ஃபிஷ் மாதிரி மாறிடுது. இது ப்ளூ கலர் ஃபிஷ்ஷு பார்த்துக்கோங்க. இது ரெட் கலர் ஃபிஷ்ஷு. இப்போ அந்த ரெட் கலர் ஃபிஷ் இந்த ஒரு ஃபிஷ் மாதிரி ஆயிடுது. அதாவது ஷார்க் மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி ஆகுது. இப்போது அது இப்போது ஒரு ஃபிஷ்ஷுன்னு ஆகுது. இப்போது இந்த சோர்டடாவோட லைஃப்பும் முடிஞ்சிருச்சு. இது நடக்கிறதுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு பார்த்துக்கோங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, 10, 20, இது ஒரு 20, மொத்தமாக 50 இயர்ஸ் ஆச்சு பார்த்துக்கோங்க இந்த
இந்த ஸ்டெப்லாம் நடக்கிறதுக்கு. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இப்போதான் இந்த இந்த நிலத்தில் அதாவது இந்த தண்ணியில் வாழும் தெரியுமா, ஃபிஷ்ஷு அதெல்லாம் கரைக்கு வந்து வாழ ஆரம்பித்த காலம்தான் டேட்ராபோடா 4 legged ஆர்கனிசம். இப்போ தான் இந்த டைனோசர்லாம் இப்படி தான் உருவாச்சு பார்த்துக்கோங்க. இதான் இப்படியே இல்லை, இதை மாதிரி இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து வால் முளைச்சி கால்லாம் வந்துச்சு. இப்போ அது ஒரு அலிகேட்டர் மாதிரி ஆகி இப்போ அது வந்து ஒரு லிசார்டு மாதிரி ஆகுது, பெரிய லிசார்டு மாதிரி. இப்போ அது வந்து ஒரு குட்டி டைனோசர் மாதிரி ஆகுது பார்த்துக்கோங்க. இப்போ அந்த குட்டி டைனோசரு ஒரு லிசார்டு மாதிரி மாறி இப்போ அந்த லிசார்டு வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு பெரிய ஒரு உயிரினமாக மாறுது. இப்போ அந்த உயிரினம் ஒரு பச்சவந்தி மாதிரி ஆகுது பார்த்துக்கோ. இப்போ கரெக்டாக டேட்ராபோடாவோட லைஃப்பும் முடிஞ்சிருது. இது நடக்கிறதுக்கு ஒரு 50 years ஆச்சு, அதாவது கரெக்டாக 100 years. கரெக்டாக 100 years ஆகுது. இப்போது மேமல்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டைனோசர் மாதிரி இருக்கிறது ஒரு குட்டி ரக்கூன் மாதிரி மாறுது. இப்போ இந்த ரக்கூன்னு ஒரு குட்டி பியர் மாதிரி மாறுது பார்த்துக்கோங்க. இப்போ அந்த குட்டி பியர் வந்து ஒரு மவுஸ் மாதிரி ஆகுது, பெரிய மவுஸ் பார்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து ஒரு ஃபாக்ஸு, குட்டி ஃபாக்ஸு, அதுவும் காது இல்லாமல் மங்கி மாதிரி ஒரு ஃபாக்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதுதான். இப்போ மேமலியாவோட லைஃப்பும் முடிஞ்சிருச்சு. மொத்தமாக இது முடிய 120 years ஆச்சு. இப்போ அப்படி இருந்த காலத்தில் இப்போ 120 yearsனால் இப்போ இந்த மேமலியாவோட இது லைஃபே முடியறதுக்கு 120னா 210 years ஆச்சு. 220 years ஆச்சு இந்த மேமலியா வர. முதல்ல என்ன பார்த்தோம், யூனிசெல்லுலர் லைஃபு, நெக்ஸ்ட்டு அனிமேலியா, 3rd சோலடா, 4th டெட்ராபோடா, 5th வந்து மேமலியா, இப்போ 6th தான் ப்ரைமேட்ஸு. இப்போ இந்த ஃபாக்ஸ் மாதிரி இருக்கிறது ஒரு குட்டி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பிளாக் கலரில் இந்த ஒரு பெரிய வால் வச்சு, நான் பழைய ஃபாக்ஸு சொன்னேன் தெரியுமா, அதை மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க இந்த பிளாக் கலரில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குரங்கு. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா, மனிதர்கள் குரங்குலேருந்து தான் வெளியே வந்திருப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது அந்த குரங்கு வந்து ஒரு கொரில்லாவாக மாறுது. இப்போ அந்த கொரில்லா வந்து ஒரு குரங்காக மாறுது. இப்போ அது வந்து ஒரு கொரில்லா மாறி அது வந்து ஒரு சிப்பான்சி, அந்த சிப்பான்சி நடக்க அது வந்து ஒரு ஹியூமனாக மாறி அது ஒரு ஹியூமனாக மாறி இப்போ அந்த ட்ரெஸ்ஸெலாம் போட ஆரம்பித்து இப்போ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்து ஃப்யூச்சரில் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு பேர் ஜீனஸ் ஹோமோ, கான்டெம்பரரி ஹியூமன். அதாவது ஹியூமன் மாதிரியும் இல்லாமல் சிப்பான்சி மாதிரியும் இல்லாமல் இருக்கிற ஒரே உருவத்தை தான் ஜேனஸ் ஹோமோன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்வால்விங் இன்டு ஃப்யூச்சர். இப்போது என்ன நடக்க போதோ தெரில, ஏன்னா இப்போ ஏஐன்னு ஒன்று புதுசு இழுத்துட்டு வந்துட்டாங்களா, அதனால் எவால்விங் இன்டு த ஃப்யூச்சர், அந்த எவால்விங் இன்டு த ஃப்யூச்சருக்கு பதிலாக எவால்விங் இன்டு த ஏஐன்னு போட்டிருக்கலாம். இப்போ ஏஐ தான் கூகுளில் நிறைய வருதில்ல, அப்போ இன்வால்விங் இன்டு ஃப்யூச்சர்னு கொஸ்டின் மார்க் வேறு. இப்போ இதுதான் நடந்துகிட்ருக்கு நம்மளோட ஏரியாவில். ஓகேங்க கைஸ், இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியே இது உள்ளே இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், ப்ரைமேட்ஸுக்கு வந்து 20 years ஆச்சு, அதாவது ப்ரைமேட்ஸ் முடியறதுக்கு 20 years ஆச்சு. இப்போ அந்த 20 yearsக்கு அடுத்தது ஹோமினிடே அப்படின்னு சொல்கிறாங்களா, இதுக்கு வந்து 20 years ஆச்சு. அப்படின்னா மொத்தமாக 260 years ஆச்சு. இப்போது இதுலேருந்து ஜெனஸ் ஹோமோவுக்கு 1000 years ஆச்சு. அதாவது என்னடா நீ இப்படி சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க, ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். இது உருவாக ஒரு 1000 years ஆகிருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க
1220 இயர்ஸ் ஆச்சு மனிதன் உருவாகுது. இவ்வளோதான் ஆச்சு நினைக்காதீங்க, நான் படித்ததில் அவ்வளோதான். ஓகேங்க கைஸ், நான் அடுத்த வீடியோவில் நிறைய பற்றி எடுத்துகிட்டு வரேன். நான் தான் உங்கள் GK ராஜேஷ்.